வணக்கம். நான் உங்கள அனிச்சம். இன்னைக்கு வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் செலக்ஷன் தான். ஆல்ரெடி ப்ராடக்ட் செலக்ஷன் பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிருவேன். ஸோ இதுல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சொல்றேன். ஸோ என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றத இதுல சொல்றேன். என்னென்ன ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா, நீங்க எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ்லாம் எடுக்க வேண்டாம்ப்பா. ஏன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ரிட்டர்ன் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது இல்லாம சர்டிபிகேஷன் நெறைய வாங்க வேண்டியது இருக்கும். இப்ப ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ நீங்க மத்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்றப்போ அதுல வாரண்டி யாரும் கிளைம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனா நம்ம எல்லாத்துக்குமே கொடுப்போம். வாரண்டி வந்து சில ப்ராடக்ட் கொடுப்போம். இப்போ ஒரு சாப்பிங் போர்டு வாங்கினாலுமே ஒரு 1 இயர் வாரண்டியை நம்ம கொடுக்க தான் செய்வோம். ஆனா அந்த சாப்பிங் போர்டுக்குலாம் யாரும் 1 இயர் வாரண்டி கிளைம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் நீங்க எலக்ட்ரானிக்கல் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கிளைமிங் வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்கும். நீங்க பிகினர்ஸா போற நம்ம வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் வேண்டாம். ஸோ வந்துட்டு வேற என்ன வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெஜைல் எதுவும் எடுக்க வேணாம். அதாவது உடையிற தன்மை இருக்கக்கூடிய எந்த பொருளும் எடுக்க வேணாம். ஏன்னா அதை நம்ம வாங்கி அதை நம்ம விற்கணும். அது நமக்கு ஒரு இடத்துல இருந்து வரும், நம்ம இன்னொரு இடத்துக்கு அனுப்புறோன்றப்போ 2 பரிமாற்றம் நடக்கும். ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு வரப்பே பாதி பொருள் அங்க உடைஞ்சுதான் வரும். திரும்ப நம்ம இவங்களுக்கு அனுப்புறப்ப என்னதான் நம்ம வந்துட்டு பபிள் டிராப் பண்ணி எவ்வளவு சேஃப்டியா நம்ம அனுப்புனாலும் ஸோ கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஒரு 10 பொருள் வித்தோம்னா அதுல 5 பொருளாவது உடஞ்சு திரும்ப ரிட்டர்ன் வரதான் செய்யும். ஸோ அதனால அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். வேற எதுவும் வேற என்ன பொருள் வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நீங்க ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா, இப்போ உங்க காம்படிட்டர் அது விக்கிறாங்க, நானும் அதனால அதை விக்கிறேன், அது வந்து ரொம்ப டாப் செல்லிங் ப்ராடக்ட் அப்படிலாம் சொல்லி எதுவும் போக வேணாம். ஏன்னா நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். இது வந்துட்டு ரொம்ப ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்ட். இப்போ நீங்க கூட போய் பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு டாப் செல்லிங் ஹூக் வந்துட்டு. ஆக்சுவலி இதை வந்துட்டு நான் சரி நமக்கு காம்படிட்டர் விக்கிறாங்களே, நல்ல பொருள் போகுது, டாப் செல்லிங் ப்ராடக்டாகவும் இருக்கு, நம்மளும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன். ஆனா எனக்கு இது போகல. இது ஏன் போகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்படிட்டர் பண்ண அதே ப்ராடக்ட்டை நானும் பண்ணேன். ஸோ அதுல வந்துட்டு இதுல எந்த ஒரு வேரியேஷனுமே இல்லை. இப்போ அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ப்ராடக்ட்ல வந்துட்டு இது வந்துட்டு பெனிஃபிட்ஸ் வந்து இது வந்து ஒரு 5 கிலோ தாங்கும்பா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நான் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்கணும். இந்த ஹூக் வந்து ஒரு 10 கிலோ தாங்கக்கூடிய ஒரு ஹூக்கா செஞ்சு நான் லிஸ்ட் பண்ணியிருந்தேன், மேபி அது போயிருக்கலாம். ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, காம்படிட்டர்ஸ் பண்ணாங்கிற சேம் நம்ம அப்படியே பண்ணக்கூடாது. அதுல இருந்து நம்ம என்ன பெஸ்ட் பண்ண முடியும், ஸோ இதுல என்ன டிஃப்ரெண்ட் கொண்டு வர முடியும், அந்த மாதிரி எதுவும் பண்ணா மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட் கொஞ்சம் தனித்துவமா இருக்கும், அந்த மார்க்கெட்லயும் போகும். ஸோ அந்த மாதிரி சொல்றேன். ஸோ வேற எதுனா வந்துட்டு ஃபசாய் எடுத்தோன்னே ஃபசாய் ரிலேட்டடா வந்துட்டு எதுவும் இறங்க வேணாம். ஃபசாய் மீன்ஸ் ஃபுட் ரிலேட்டடா எதுவும் இறங்க வேணாம். இப்போ ஃபுட் ரிலேட்டடா எடுத்தீங்க அப்படின்னா ஃபசாய் சர்டிஃபிகேஷன் வாங்கணும். இப்போ வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, சத்து மாவு நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த இதுக்கு சத்து மாவுக்கு வந்துட்டு நம்ம FSSAI சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு வந்துட்டு கால அவகாசம் தான் இருக்கு. இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் தான் அந்த உணவை என்னால எடுத்துக்க முடியும் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு மேல நம்மளால அதை வந்துட்டு ஸ்டாக் வைக்கவும் முடியாது, அது வீணா போயிடும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்கும். இது வந்துட்டு நான் ஒரு சத்து மாவுக்குன்னு மட்டும் சொல்லல, இந்த மாதிரி அதாவது உணவு சம்பந்தப்பட்ட எல்லா பொருள்கள்லயுமே இந்த வந்துட்டு இது இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேற என்னெல்லாம் அவாய்ட் பண்ணலான்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா